Hey guys, welcome to my channel OMAD Tamil. 60 days weight loss challenge இன்னைக்கு வந்து டே 6. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன். ஸோ 97.95 இருந்தது. ஸோ நல்லா டிராஸ்டிக்காக கம்மியாகிட்டே வந்திருக்கு. 101.50 நான் ஸ்டார்ட் பண்ணது டே 1. டே 6 97.95. நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு, கரெக்டான ரேஷியோவில் தான் வெயிட் கம்மியாகிட்டே வருது. அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் ட்ரிங்க் என்னென்னா ஓமம் வாட்டர் தான் எடுத்தேன். ஸோ ஓமம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு அதை ஃபில்டர் பண்ணி அதை தான் இன்றைக்கி நான் குடித்தேன். ஓமம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஓமம் வாட்டர் நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுனால வயிறு உப்புசம் போயிடும், அதாவது ப்ளோட்டிங் இருந்ததுன்னா போயிடும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்தாலும் அது ரிலீஸ் ஆகிடும். டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா நடக்கும். ஸோ ஓமம் வாட்டர் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் மார்னிங் எழுந்த உடனே இன்றைக்கி ஃபேட் கட்டர் ட்ரிங்காக வந்து ஓமம் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்திலலாம் ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டு அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். ஜிம்மில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் என்னோடய கோல் வாக்கிங் தான். வாக்கிங்கில் தான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னு நான் இருக்கேன். ஏன்னா உடம்புல மசில் அதிகமாக இருக்குது. ஸோ மசிலை ரெடியூஸ் பண்ணணுன்னா கார்டியோ கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். வெயிட் லிஃப்ட்லேயுமே நம்ம வந்து உடம்பை கம்மி பண்ணலாம், பட் கார்டியோவில் இன்னும் நிறைய கம்மி பண்ணலாம். அதனால் நான் எலிப்டிக்கலோ வேறு எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. நார்மலாக வீட்டில் இருந்தால் எப்படி வாக்கிங் போவோமோ அந்த மாதிரி வாக்கிங்கில் போய் தான் வெயிட் கம்மி பண்ணணும்னு இருக்கேன். நான் முதல்லலாம் வந்து வெயிட் கம்மி பண்ணும் போது ரோட்டில் தான் நடந்துட்டு போயிருந்தேன். இப்போ ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லை. எங்கள் வீட்டாண்ட வந்து பள்ளம்லாம் தோண்டியிருக்காங்க. அதே சமயம் ஜிம்மில் போயிட்டு நடந்தாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஆல்ரெடி ஃபீஸ் கட்டிட்டு நான் ஜிம்முக்கு போவே இல்லை ரொம்ப நாளாக. அதனால் அந்த ஜிம் ஃபீஸையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தான் நான் இப்போ ஜிம்மில் போயிட்டு வாக்கிங் போகிறேன். இல்லைனா நான் ரோட்லேயோ பார்க்லேயோ இல்லை என்னோடய வீட்டு மாடியிலையோ தான் நான் வாக்கிங் போவேன். ஸோ வாக்கிங் போயிட்டு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மில் போயிட்டு டோன் பண்ணலான்ற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி வாக்கிங் கரெக்டாக பண்ண முடியல. ஏன்னா கரண்ட்டு போயிட்டு வந்தது. ட்ரெட்மில் ஆஃப் ஆச்சு, ஆன் ஆச்சு, திரும்ப ஆஃப் ஆச்சு, ஆன் ஆச்சு. அதனால் என்னால் கரெக்டாக எதுவும் பண்ண முடியல. வெறும் 5000 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ வெளியில் வந்து நான் வாக்கிங் போகலான்னு பார்த்தா மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி வெறும் 5000 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் டீ குடித்தேன். க்ரீன் டீ குடித்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே டிவியில் பார்த்துட்டு தான் இருந்தேன். பிட்வீனில் தண்ணி நிறைய குடித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 4 liters ஆஃப் வாட்டர் இன்றைக்கி வந்து நான் குடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 22 hours நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன். நம்ம ஆக்சுவலாக 20 to 23 hours வரைக்கும் எப்போனாலும் பிரேக் பண்ணிக்கலாம். அதனால் இந்த 23 hours தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் நான் இன்றைக்கி 22 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். இன்றைக்கி நான் நட்ஸால் தான் பிரேக் பண்ணேன். ஸோ நட்ஸை எடுத்துகிட்டு ஒரு 30 to 35 minutes கேப் கொடுத்துட்டு அப்புறமா என்னோடய ஃபுட்டு எடுத்தேன். மெயின் மீல் இதுதான் என்னோடய மெயின் மீல் இன்றைக்கி. சப்பாத்தி, வெஜிடேபிள் சாலடு, வெண்டைக்காய் சப்ஜி, முட்டை பொரியல், அப்புறமா ஒரு கோவா, அதாவது ஒரு கொய். இதுதான் என்னோடய டின்னர் இன்றைக்கி டே நல்லா போச்சு. பட் வாக்கிங் தான் ரொம்ப கம்மியாக நடந்தேன். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நடக்க முடியலன்னா நம்ம நாளைக்கு நடந்துக்கலாம். ஸோ ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அடுத்த நாள் நம்ம வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது டயட்டில் இருக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன் என்ன டயட்டில் இருக்கிறாங்க, எப்படி வெயிட் குறையுதுன்ட்டு. ஸோ என்னோடய இதையும் உங்கள்கிட்ட நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளோட கோல் என்னவாக இருக்கணும்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கணும். அந்த வெயிட் உடனே திரும்பவும் வரக்கூடாது. ஈஸியான எக்ஸசைஸாக இருக்கணும். அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி ஃபுட்டு இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்ணும், அதே சமயம் உடம்பை குறைக்கணும். அதே மாதிரி பிடிச்சதை சாப்பிட்ணும், உடம்பை குறைக்கணும். ஸோ இதுதான் என்னோடய கோல், இதுதான் டார்கெட்டு. அதனால் வந்து சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. வெயிட்டை குறைக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பொறுமையாக பண்ணலான்றது தான் என்னோடய எண்ணம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டே 7 வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். See you guys.